அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம டெய்லி சாப்பிட்றோமோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டோம். அந்தளவு வாட்ஸ்அப் நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்றாக மாறிட்டு வருது. இப்படி நம்ம டெய்லி பயன்படுத்தி வர வாட்ஸ்அப்பில் நமக்கு தெரியாத சின்ன சின்ன விஷயங்கள் நிறையாவே இருக்குது. அது என்னென்ன விஷயங்கள் மற்றும் ஒரு சில வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் டெக் பஜார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாய்ஸ் மெசேஜ். நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பார்த்துப்பீங்க. நீங்கள் பொதுவாக வாய்ஸ் மெசேஜ் கேட்கும்போது லவுட் ஸ்பீக்கர் ஆர் ஹெட்ஃபோன்ஸ் ஆர் இயர்ஃபோன்ஸ் இதெல்லாம் போட்டு கேட்பீங்க. வீட்டில் இருக்கும்போது எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் வீட்டில் வந்துட்டு எதனாலும் போட்டு கேட்கலாம். இதுவே நீங்கள் ஏதாவது ஒரு பப்ளிக் பிளேஸில், ஏதாவது ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது, இல்லை ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போதோ, இல்லை ஏதாவது ஒரு பப்ளிக் பிளேஸில் இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஹெட்ஃபோன்ஸ் ஆர் இயர்ஃபோன்ஸ் தான் கேட்க முடியும். லவுட் ஸ்பீக்கரில் போட்டு கேட்க முடியாது. ஏன்னா உங்களுடைய பர்சனல் மெசேஜை உங்கள் சுற்றி இருக்கிறவங்க கேட்கக்கூடிய நிலைமை ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஹெட்ஃபோன்ஸ் இருந்துட்டா ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. இதுவே ஹெட்ஃபோன்ஸ் இல்லாத சமயத்தில் நீங்கள் பப்ளிக் பிளேஸில் இருக்கும்போது எப்படி உங்கள் வாய்ஸ் மெசேஜ் கேட்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. அது என்னன்னா, உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் வரும்போது அந்த வாய்ஸ் மெசேஜை ஆன் பண்ணிவிட்டு உங்கள் காது கிட்ட கொண்டு போங்க. உங்கள் மொபைலில் இருக்கிற ப்ராக்சிமிட்டி சென்சாரானது உங்கள் நார்மல் வாய்ஸ் மெசேஜை லவுட் ஸ்பீக்கரில் வந்துட்டு மெயின் ஸ்பீக்கருக்கு சேஞ்ச் பண்ணிடும். அதாவது நார்மல் நீங்கள் கால் வந்தால் எப்படி உங்களுக்கு மட்டும் கேட்குமோ அது மாதிரி உங்களுக்கு மட்டும் தான் அந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்கும். உங்களுக்கு சுற்றி இருக்கிற யாருக்குமே கேட்காது. நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் உங்கள் ஃபோனில் வாய்ஸ் மெசேஜ் ஆன் பண்ணிட்டு உங்கள் காது கிட்ட கொண்டு போனாலே போதும். நீங்கள் நார்மலாக உங்கள் வாய்ஸ் மெசேஜை கால் வந்தால் எப்படி கேட்பீங்களோ அது மாதிரி உங்கள் வாய்ஸ் மெசேஜையும் அதே மாதிரி கால் மோடில் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். மெயின் ஸ்பீக்கர்லேருந்து இந்த உங்கள் வாய்ஸ் மெசேஜை கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட், வாட்ஸ்அப்பில் வீடியோ நீங்கள் 16 MB மேலே சென்ட் பண்ண முடியாது அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ எப்படி வாட்ஸ்அப்பில் 16 MB மேலே வீடியோ சென்ட் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு வீடியோ சென்ட் பண்ண வீடியோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 MB இருக்கும். பட் இதில் நான் சென்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே 16 MB தான் செலக்ட் பண்ணி காட்டியிருக்கீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 16 MB மேலே ஒரு MP கூட நான் என்னால் இன்க்ரீஸ் பண்ண முடியல. இந்த மாதிரி டைமில் நீங்கள் எப்படி வீடியோ வந்துட்டு 16 MB மேலே எப்படி வீடியோ சென்ட் பண்ணுறது இப்போ பார்க்கலாம். ஸோ நீங்கள் நார்மலாக கேலரியில் போயிட்டு உங்கள் வீடியோ செலக்ட் பண்ணி ஸோ அப்படி சென்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி சென்ட் பண்ணால் நீங்கள் 16 MB தான் சென்ட் பண்ண முடியும். இதுவே நீங்கள் வந்துட்டு மெசேஜ் டைப் பண்ணுற இடத்துல வந்துட்டு ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா ஐக்கான் இருக்கும். அந்த கேமரா ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேமரா ஓப்பன் ஆகும். கீழே உங்கள் மொபைலில் இருக்கிற உங்கள் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லா லிஸ்ட்டுமே காட்டும். ஸோ அதில் அந்த சேம் வீடியோவை சென்ட் பண்ணுறேன் பாருங்கள். சேம் வீடியோ தான் 20 MB இருக்கும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகுது. நான் இதில் வந்துட்டு அப் டு 200 MB வரைக்கும் இப்படி சென்ட் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கு மேலே சென்ட் பண்ண முடியும். நான் ட்ரை பண்ணி பார்த்தது வந்துட்டு 200 MB வரைக்கும் தான். இதுக்கு நீங்கள் லேட்டஸ்ட் வாட்ஸ்அப் வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 16 MB மேலே வீடியோ சென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட், வாட்ஸ்அப் ஷெடியூலர். இது எதுக்குன்னா, ஒரு பர்டிகுலர் டைமில் பர்டிகுலர் மெசேஜை பர்டிகுலர் நபருக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் முன்கூட்டியே டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் மெசேஜை வந்துட்டு நீங்கள் அந்த குறிப்பிட்ட டைமில் சென்ட் பண்ண வைக்கலாம். இதுதான் வாட்ஸ்அப் ஷெடியூலர். ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே விஷ் பண்ணுறதுக்கு அல்லது ஃபெஸ்டிவல் டைமில் விஷ் பண்ணுறதுக்கு, கரெக்டாக 12 மணிக்கு விஷ் பண்ணுறதுக்கு பெரும்பாலான டைமில் மறந்துடும். அந்த மாதிரி டைமில் இதில் வாட்ஸ்அப் ஷெடியூலர் யூஸ் பண்ணி கரெக்டான டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்துட்டு மெசேஜ் சென்ட் ஆயிரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் ஷெடியூலர் ஆப் வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும். இதற்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணலான்றதை இப்போ பார்க்கலாம் வாங்க. வாட்ஸ்அப் ஷெடியூலர் ஆப் ப்ளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் ஓப்பன் பண்ணி என்ன கேட்டோம்னா, செலக்ட் ரெசிபியன்ட் டைப், அதாவது வாட்ஸ்அப் ஒரு பர்டிகுலர் குரூப்புக்கு சென்ட் பண்ணணும், பர்டிகுலர் நபருக்கு சென்ட் பண்ணணும் கேட்கும். நான் இங்கே வாட்ஸ்அப் கான்டாக்ட் கொடுக்குறேன், ஒரு நபருக்கு மட்டும் சென்ட் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட் செலக்ட் ரெசிபியன்ட் கேட்கும், பர்டிகுலர் கான்டாக்ட் சூஸ் பண்ண சொல்லும். ஸோ அதில் யாருக்கு அனுப்பணுமோ அந்த நபரை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து செலக்ட் டேட் அண்ட் டைம் கேட்கும். டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே மணி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:48 ஆகுது. ஸோ 3:50க்கு நான் சென்ட் பண்ணுற மாதிரி இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ 15:50, அதாவது ரயில்வே டைமில் 15:50னா 3:50 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 15:50 டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்டர் த மெசேஜ். ஸோ என்ன கரெக்டாக அந்த டைமுக்கு ஷெடியூல் பண்ணணுமோ அந்த மெசேஜ் இங்கே டைப் பண்ணிங்க. இங்கே நான் இங்கே ஹாப்பி நியூ இயர் அப்படின்ட்டு டைப் பண்ணுறேன். ஸோ இந்த மெசேஜ் தான் வந்துட்டு 3:50க்கு கரெக்டாக சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நீங்கள் வந்துட்டு இமேஜும், அதாவது ஃபோட்டோஸும் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணல, இமேஜ் மெசேஜ் மட்டும் சென்ட் பண்ணுறேன். இப்போ ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு கொடுத்துட்டு மேலே டாப் கார்னரில் கிரியேட் இருக்கும், அதை கொடுத்துருங்க. இப்போ வந்துட்டு உங்கள் ஷெடியூல் ஆயிடுச்சு, மெசேஜ் ஷெடியூல் ஆயிடுச்சு. இப்போ வெயிட் பண்ணுவோம். ஒரு மணி 3:48, கரெக்டாக 3:50 வரையும் வெயிட் பண்ணிங்கன்னா மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆயிடும். இப்போ டைம் 3:50 ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே சர்ச் பண்ணுது. சர்ச் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் கான்டாக்டை நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு அந்த கான்டாக்ட் சர்ச் பண்ணி அதுவாகவே சென்ட் பண்ணிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு நம்ம வாட்ஸ்அப்பில் போய் பார்த்தோம்னா அந்த மெசேஜ் சென்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட், இமேஜ் ப்ரிவியூ சேஞ்சர். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ சென்ட் பண்ணும்போது ஃபோட்டோ ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் அது பிளர் ஆகி தான் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி. பட் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களால கிளியர் இமேஜ் பார்க்க முடியும். ஸோ இதை வச்சு நிறையா பேர் விளையாடுவாங்க. அதாவது பார்த்துருப்பீங்க நீங்கள் பல நேரங்களில் ஒரு அழகான பொண்ணோட ஃபோட்டோ வந்துட்டு இல்லை வேறு ஏதாவது பியூட்டிஃபுல்லாக ஏதாவது ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருப்பாங்க, பிளர் ஆகிருக்கும்.
ப்ரிவியூவில். பட் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதாவது மங்கி ஃபோட்டோ இல்லை ஏதாவது பயமுறுத்துற மாதிரி ஒரு கோஸ்ட் ஃபோட்டோ இருக்கும். ஸோ இப்படி நம்ம கலாட்டா பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கலாட்டா பண்ணுறதுக்கு தான் இது இமேஜ் ப்ரிவியூ சேஞ்ச். இந்த ஆப் வந்துட்டு நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது, நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது, கீழே நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே லெஃப்ட் சைடில் ஒரிஜினல் இமேஜ் இருக்கும், ரைட் சைடில் ப்ரிவியூ இமேஜ்னு இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் ஒரிஜினல் இமேஜ். இதுதான் வந்துட்டு அவங்களுக்கு ஷோ ஆக போகிறது கிளியர் இமேஜ், அதாவது டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இருக்க போகிற கிளியர் இமேஜ். இந்த ப்ரிவியூ இமேஜ்ன்றது வந்துட்டு அவங்க ஏமாத்துறதுக்கான ஒரு இமேஜ், ஃபேக் இமேஜ். ஸோ இதில் லெஃப்ட் சைடில் நான் ஒரு இமேஜ் சூஸ் பண்ணிக்கிறேன், ரைட் சைடில் எலும்புக்கூடு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எலும்புக்கூடு ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்துட்டு ஷேர் வித் வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு போயிடும். ஸோ அவங்களுக்கு ப்ரிவியூவில் இந்த எலும்புக்கூடு ஃபோட்டோ தான் காட்டும். பட் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 2017 இந்த ஃபோட்டோ தான் காட்டும். ஸோ சென்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரிஜினல் இமேஜ் தான் காட்டிடும். ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு எப்படின்னா அந்த எலும்புக்கூடு ஃபோட்டோ தான் ப்ரிவியூவில் காட்டும். ஸோ அதை வச்சு அவங்க ஆர்வமாக ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா இந்த ஒரிஜினல் இமேஜ் உள்ள தெரியும். நெக்ஸ்ட் வாட்ஸ்அப் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸில் எப்படி எமோஜிஸ், ஸ்டிக்கர்ஸ் மற்றும் டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இதுக்கு எந்த விதமான தேர்ட் பார்ட்டி ஆப்ஷன் தேவையில்லை, நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே பண்ணலாம். நீங்கள் நார்மலாக ஃபோட்டோ சென்ட் பண்ணுற மாதிரி உங்கள் கேலரியில் போய் சென்ட் பண்ணிங்கன்னா அதில் எந்த விதமான ஆப்ஷனுமே இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் தான் இருக்கும். உங்கள் ஃபோட்டோ கிராப் பண்ணுறதுக்கு, அப்புறம் ரொட்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், அப்புறம் டெலிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இந்த 3 ஆப்ஷன் தான் இருக்கும். இதை தவிர வேறு எதுவும் இருக்காது. இதுவே நீங்கள் மெசேஜ் டைப் பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு கேமரா சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் உள்ள ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோஸ் லிஸ்ட்லாம் காட்டும். அதில் நீங்கள் எந்த ஃபோட்டோ இல்லை வீடியோ சென்ட் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். அது ஸ்மைலி ஐக்கான் இருக்கும், அப்புறம் ஒரு டீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது டெக்ஸ்ட்டுக்கு, அப்புறம் ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும். ஸோ இது மூலமாக வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃபோட்டோவில் எமோஜிஸ், ஸ்டிக்கர்ஸ், அப்புறம் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த டெக்ஸ்ட்டுக்கான கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எமோஜிஸ் ஜூம் பண்ணிக்கலாம், சைஸ் குறைக்கணும் குறைச்சிக்கலாம். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது நீங்கள் வீடியோக்கும் பண்ணலாம். நீங்கள் உங்கள் ஃபோட்டோக்கு மட்டும் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்டேட் பண்ணிவிட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ஃபோட்டோஸில் எமோஜிஸ் அண்ட் ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் உங்கள் வாட்ஸ்அப்பில் வீடியோவில் வந்துட்டு எப்படி ஜிப் ஃபைல் கிரியேட் பண்ணி சென்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதுக்கு எந்த விதமான தேர்ட் பார்ட்டி ஆப்பும் தேவை, இதுவும் உங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே நீங்கள் பண்ணலாம். இதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு நார்மலாக நீங்கள் எப்படி வீடியோ சென்ட் பண்ணுவீங்களோ அது மாதிரி உங்கள் கேலரியில் போய்ட்டு ஏதாவது ஒரு வீடியோ சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த வீடியோ நீங்கள் ஜிப் ஃபைலாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வீடியோட டியூரேஷன் பாருங்கள். அதாவது ஜிப் ஃபைலாக கிரியேட் பண்ணோம்னா இது ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதாவது 6 செகண்ட் மட்டும் நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா அதை வந்துட்டு நீங்கள் ஜிப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வீடியோ சூஸ் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ நான் வந்துட்டு டியூரேஷன் 6 செகண்டுக்கு குறைக்கிறேன். ஸோ 6 செகண்டுக்கு குறைச்சதுக்கப்புறம் மேலே ஒரு ஐக்கான் கிரியேட் ஆகும், ஒரு சிம்பிள் வரும் பாருங்க, ஒரு வீடியோ கேமரா மாதிரி ஒரு ஐக்கான் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபைல் இப்போ வந்துட்டு ஜிப் ஃபைலாக கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜிப் ஃபைலாக தான் சென்ட் ஆகும். ஸோ அவ்வளோ ரொம்ப சிம்பிளான ஒன்று. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் வீடியோ ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு வீடியோ டியூரேஷனை 6 செகண்டுக்கு குறைச்சிருங்க. குறைச்சதுக்கப்புறம் ஒரு வீடியோ சிம்பிள் வரும், அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஜிப் ஃபைலாக கன்வெர்ட் ஆயிரும் வந்து. ஸோ இப்போ சென்ட் பண்ணிங்கன்னா ஜிப் ஃபைலாக கன்வெர்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் வாட்ஸ்அப்பில் ஃபாண்ட் ஸ்டைல் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் 3 விதமான உங்கள் ஃபாண்ட் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபாண்ட் வந்துட்டு இப்போ போல்டாக சென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா மெசேஜுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஸ்டார், இந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள் ஆட் பண்ணுங்கள். ஸ்டார் ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் மெசேஜ் வந்துட்டு போல்ட் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார் தமிழ் ஸ்டார் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அந்த மெசேஜ் போல்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இட்டாலிக்கில் மாறணும் அப்படின்னா உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அண்டர்ஸ்கோர் ஆட் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர் தமிழ் அண்டர்ஸ்கோர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன மெசேஜ்னாலும் டைப் பண்ணிக்கலாம். ரெண்டு மெசேஜுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அந்த அண்டர்ஸ்கோர் ஆட் பண்ணிங்கன்னா இட்டாலிக்கா மாறிடும். நெக்ஸ்ட் இந்த ஐப்ரோ சிம்பிள் டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி ஆட் பண்ணி உங்கள் டெக்ஸ்ட்டில் ஒரு லைன் நடுவில் போகிற மாதிரி ஒரு ஸ்டைலில் இருக்கும். இது 3 தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 செக் பண்ணி பாருங்கள். இது பத்தாது, இதை தவிர எனக்கு இன்னும் நிறைய ஃபாண்ட் வேணும் அப்படின்றவங்களுக்கு ஃபாண்ட் சேஞ்சர் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப் எதுக்குன்னா இதோட எக்கச்சக்கமான ஃபாண்ட் ஸ்டைலில் நீங்கள் வந்துட்டு உங்கள் டெக்ஸ்ட்டை சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எப்படின்னா இந்த ஃபாண்ட் சேஞ்சர் அப்படின்ற ஆப்பில் எக்கச்சக்கமான ஸ்டைலில் வந்துட்டு நீங்கள் ஃபாண்ட் டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் டெக் பஜார் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். ஸோ என்ன ஃபாண்ட் ஸ்டைல் வேணுமோ அதை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் சைட் கீழே கார்னரில் ரைட் சைட் கீழே கார்னரில் பார்த்தீங்கன்னா ஷேர் பட்டன் இருக்கும். அந்த ஷேர் பட்டன் கிளிக் பண்ணால் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் எல்லா ஐக்கானும் காட்டும். ஸோ இதில் நீங்கள் வாட்ஸ்அப் கொடுத்துட்டீங்கன்னா வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணது உங்களுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் லிஸ்ட்லாம் காட்டும். அதில் யாருக்கு சென்ட் பண்ணணும் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள் தான். பட் இதில் வந்துட்டு நிறைய டெக்ஸ்ட் ஃபார்மேட்ஸ் வந்துட்டு லாக் பண்ணியிருக்கு. அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அன்லாக் பண்ணணும்னா நீங்கள் பே பண்ணி தான் வாங்க முடியும். ஸோ ஃப்ரீ டெக்ஸ்ட் ஃபார்மேட்ஸே நிறையா இருக்குது. ஸோ அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்குது. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வாட்ஸ்அப் 2-ஸ்டெப் வெரிஃபிகேஷன்.
நார்மலாக நம்ம வாட்ஸ்அப்பை டெலிட் பண்ணிட்டு புதுசாக இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம மொபைல் நம்பரை கொடுப்போம். அந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்லேருந்து ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த 1 டைம் பாஸ்வேர்டை நம்ம கரெக்டாக என்டர் பண்ணால் தான் நம்ம வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். இப்போ என்னன்னா அந்த 1 டைம் பாஸ்வேர்டோடு சேர்த்து நம்மளோட ஓன் பாஸ்வேர்டையும் சேர்த்து என்டர் பண்ணால் தான் நம்மளோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்குன்னா நம்ம அக்கௌண்ட்டை மேலும் செக்யூராக வச்சுக்கிறதுக்காக தான் அந்த ஓன் பாஸ்வேர்டு நம்ம தான் செட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பாஸ்வேர்ட் ப்ளஸ் அந்த வாட்ஸ்அப்லேருந்து சென்ட் பண்ணுற 1 டைம் பாஸ்வேர்டு இது ரெண்டையும் சேர்த்து நம்ம கரெக்டாக என்டர் பண்ணால் தான் நம்மளோட அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இது நம்ம அக்கௌண்ட்டை மேலும் செக்யூர் பண்ணுறதுக்காக வாட்ஸ்அப் வந்து இந்த ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எப்படி செட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. உங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் அக்கௌண்ட் போங்க. அக்கௌண்ட்டில் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது ப்ரைவசி, செக்யூரிட்டி, அப்போ தேர்டாக வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் எனேபிள் அப்படின்னு கீழே இருக்கும். அதை எனேபிள் கொடுத்துருங்க. எனேபிள் கொடுத்ததுக்கப்புறம் 6 டிஜிட் ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். நான் இங்கே அந்த பாஸ்வேர்டு கொடுக்குறேன் 1 2 3 4 5 6 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கன்ஃபார்ம் கேட்கும். ஸோ திரும்ப அந்த பாஸ்வேர்டு நீங்கள் என்டர் பண்ணணும். 6 டிஜிட்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் இமெயில் ஐடி கேட்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் இந்த பாஸ்வேர்டை மறந்துட்டீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடிக்கு வந்துட்டு உங்களுக்கு ரீசெட் கோட் கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக உங்கள் இமெயில் ஐடி கண்டிப்பாக இது கொடுக்கணும். இது கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததுன்னு உங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் உங்கள் ஓன் பாஸ்வேர்டு வந்துட்டு கிரியேட் ஆயிரும். இப்போ அடுத்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் டைப் பண்ணாமல் உங்கள் வாய்ஸ் மூலமாக எப்படி டெக்ஸ்ட் மெசேஜ் சென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள். இதுக்கு எந்த விதமான தேர்ட் பார்ட்டி ஆப் தேவை உங்கள் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் உங்கள் வாட்ஸ்அப்பில் கீபேடில் ஸ்பேஸ் பட்டன் இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணோடனே உங்களுக்கு ஸ்பீக் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பேசினாலும் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இந்த ஸ்பீக் நவ் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க. ஸோ அது எது பேசினாலும் நீங்கள் அது டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் யாருக்குனாலும் சென்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு எந்த விதமான தேர்ட் பார்ட்டி ஆப்பும் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். Hi, how are you friends? நெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் எப்படி ஒரே டைமில் 1000 மெசேஜ் சென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். டெக்ஸ்ட் மல்டிப்ளேயர் ஃபார் வாட்ஸ்அப் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த ஆப் கூகுள் ப்ளே ஸ்டோரில் கிடைக்குது. இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த 6 பேட்டர்ன்ஸ் வேறு இருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன்ஸில் நீங்கள் என்ன பேட்டர்னாலும் சென்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஷேப்பில் எந்த ஷேப்பில் மெசேஜ் வேணுனாலும் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா மெசேஜ்லாம் வரும். எல் ஷேப்பில், கோப்ரா, இந்த ஸ்னேக் மாதிரி இன்னும் நிறையா ஷேப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் ஒரு 6 பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 6 பேட்டர்ன்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். எந்த வேணாலும் சென்ட் பண்ணிக்கலாம். லீனியர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஒரே லைனாகவே நீங்கள் பேரலாகவே நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம் 1000 மெசேஜ் வரையும். ஸோ ரொம்ப சிம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வெல்கம் கொடுத்துட்டு 1000 மெசேஜ் சென்ட் பண்ணுறேன். அந்த லாக் மேக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டிக்கு நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா 1000 மெசேஜ் வரையும் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் எம்டி மெசேஜ் எப்படி சென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் வாட்ஸ்அப்பில் எம்டி மெசேஜ் சென்ட் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு சிங்கிள் டாட் இருந்தால் தான் மெசேஜ் சென்ட் ஆகும். சிங்கிள் டாட் கூட இல்லாமல் நீங்கள் எம்டி மெசேஜ் சென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு எம்டின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணால் தான் நீங்கள் இந்த மெசேஜ் சென்ட் பண்ணி எம்டி மெசேஜ் சென்ட் பண்ண முடியும். இந்த ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி சென்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்கள் வாட்ஸ்அப் கான்டாக்ட் லிஸ்ட்லாம் காட்டும். அதில் உங்களுக்கு யாருக்கு சென்ட் பண்ணணுமோ அந்த கான்டாக்டை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணோன்னே சென்ட் பண்ணுங்கள். இப்போ எம்டி மெசேஜ் சென்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் எம்டி மெசேஜ் நான் சென்ட் பண்ணியிருக்கேன் தெரியும். நெக்ஸ்ட் ஆர்கியூ சாட் அப்படின்னு என்னென்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் சேட் லிஸ்ட்டில் இது நீங்கள் இம்பார்ட்டன்ட் நினைக்கிற ஏதாவது ஒரு மெசேஜை நீங்கள் சேட் பண்ண ஒரு மெசேஜை செலக்ட் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணதும் மேலே 3 சிம்பிள் காட்டும். அதில் அந்த டவுன் வர சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அதை சிம்பிள் கிளிக் பண்ணி உங்கள் மெசேஜ் டெலிட் ஆயிரும். ஸோ டெலிட் ஆனால் நீங்கள் கீழே வாங்க. இந்த சேட் லிஸ்ட்டு கீழே லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா ஆர்கியூட் சேட்னு போர்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த டெலிட்டான மெசேஜ் அங்கே இருக்கும். ஸோ நீங்கள் இம்பார்ட்டன்ட் நினைக்கிற ஒரு மெசேஜ் நீங்கள் இது மாதிரி இப்போ ஆர்கியூட் சேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போனாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம் உங்களுடைய மெசேஜை. ஸோ அதுக்கு தான் இந்த ஆர்கியூட் சேட்னு ஒரு ஆப்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கியூட் சேட்டில் நான் டெலிட் பண்ண இந்த மெசேஜ் இருக்குங்க. ஸோ இதுதான் ஆர்கியூட் சேட். நெக்ஸ்ட் வாட்ஸ்அப்பில் ஆப்ஸ் மற்றும் EXE ஃபைல்ஸ்லாம் எப்படி சென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாட்ஸ்அப்பில் ஆப்ஸ் சென்ட் பண்ண முடியாது. ஸோ அதை எப்படி இப்போ சென்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு நீங்கள் EX ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வச்சுருப்பீங்க. ஸோ அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணிட்டு அதில் நீங்கள் என்ன ஆப்ஸை சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்பை சூஸ் பண்ணுங்கள். அதை சூஸ் பண்ணிட்டு ரீநேம் கொடுங்க. ரீநேம் கொடுத்துட்டு அதில் டாட்க்கு அப்புறம் ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஆப்ஸ்லாம் வந்துட்டு APK அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷனில் இருக்கும். ஸோ அந்த APKன்றதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ APKக்கு பதிலாக TXT டெக்ஸ்ட் ஃபைலாக கன்வெர்ட் ஆயிரும். இப்போ TXT டாட் அந்த ஃபைல் நேம் டாட் TXT அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபைலோட ஐக்கானும் சேஞ்ச் ஆயிரும். அதாவது அந்த ஆப்போட ஐக்கானும் சேஞ்ச் ஆயிரும். அது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டை கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இப்போ இதே மாதிரி நீங்கள் இதே மாதிரி தான் சேம் மெத்தடில் EXE ஃபைலிங்க பார்த்தீங்கன்னா தெரியும். EXE ஃபைலையும் சேம் மெத்தடில் டாட்க்கு அப்புறம் EXEன்னு இருக்கும். ஸோ அந்த EXE தூக்கிட்டு டாட் TXT அப்படின்னு
கொடுத்துருங்க. ஸோ அதோட ஐக்கான் சேஞ்ச் ஆகும். இப்போ டெக்ஸ்ட் ஃபார்மேட்டுக்கு ரெண்டுமே மாறிடுச்சு. இப்போ உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வாங்க. வாட்ஸ்அப்பில் நார்மலாக நீங்கள் எப்படி டாக்குமெண்ட்ஸ்லாம் சென்ட் பண்ணீங்களோ, பிடிஎஃப் ஃபைல்ஸ் இதெல்லாம் சென்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க. டாக்குமெண்ட்ஸில் போயிட்டு நீங்கள் இப்போ ரீநேம் பண்ண அந்த 2 ஃபைலையும், அதாவது அந்த ஆப்பையும் அந்த EXE ஃபைலையும் சூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ இப்போ சூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா ஆப்பையும் அந்த EXE ஃபைலையும் ரெண்டையும் சூஸ் பண்ணுறேன். இப்போ சூஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் சென்ட் கொடுத்தீங்க, நார்மலாக சென்ட் கொடுத்தீங்கன்னா சென்ட் ஆயிரும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸோ நீங்கள் இதை ரிசீவ் பண்ணுறவங்க என்ன பண்ணணும்னா, ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கும் TXT ஃபைலாக தான் ரிசீவ் ஆகும். ஸோ அவங்க ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் சேம் மெத்தடில் ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் போயிட்டு அவங்க டாட்க்கு அப்புறம் TXT இருக்கும், அதை எடுத்துட்டு .apk அப்படின்னு மாற்றிடணும் ஆப்பை. அதே மாதிரி EXE ஃபைல .txt எடுத்துட்டு .exe அப்படின்னு சேஞ்ச் பண்ணிடணும். ரொம்ப சிம்பிள். ஸோ ஆப்ஸ் தான் மோஸ்ட்லி இதில் சென்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸோ ஆப் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டாட்க்கு அப்புறம் APKன்னு இருக்கும், அந்த APK தூக்கிட்டு .txt அப்படின்னு கொடுங்க. ரிசீவ் பண்றவங்க .txt தூக்கிட்டு .apk அப்படின்னு திரும்ப ரீநேம் பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் பாப்அப் நோட்டிஃபிகேஷன். பாப்அப் நோட்டிஃபிகேஷன் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள். அதாவது என்னன்னா, நீங்க வாட்ஸ்அப்ல இல்லை நீங்க ஏதாவது வேற ஏதாவது ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பாப்அப்ல இது வாட்ஸ்அப்ல ஏதாவது ஒரு மெசேஜ் வரும்போது உங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாமே ஒரு பாப்அப் விண்டோ வரும், அதுலேயே நீங்க ரிப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ இது மூலமா நீங்க ஒவ்வொரு தடவையும் மெசேஜ் வரும்போது நீங்க வாட்ஸ்அப் போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த பாப்அப் விண்டோன்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணா, வாட்ஸ்அப்ல செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ்ல நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதில் பாப்அப் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதில் ஆல்வேஸ் ஷோ பாப்அப் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான். நீங்கள் எந்த விதமான ஏதாவது உங்கள் மொபைலில் வேற ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருந்தாலோ, வேற ஏதாவது ஆப் பார்த்துட்டு இருந்தாலோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு பாப்அப் விண்டோ மாதிரி வந்துடும். ஸோ மெசேஜ் வரும்போது நீங்கள் அந்த பாப்அப் விண்டோலேயே டைப் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனும் இருக்கும். ஸோ அதிலே நீங்கள் மெசேஜ்க்கான ரிப்ளை கொடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு தடையும் நீங்கள் வாட்ஸ்அப் போக வேண்டிய அவசியம் இருக்காது. நெக்ஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை யாரெல்லாம் விசிட் பண்ணியிருக்காங்க, அதாவது யாரெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். வாட்ஸ் ட்ராக்கர் அப்படின்ற ஆப். இந்த ஆப் உங்கள் ப்ளேஸ்லேயே கிடைக்கும். இதற்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கீழே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு நான் டெமோ எதுவும் கொடுக்கல, இதை நீங்கள் ஜஸ்ட் யூஸ் பண்ணாலே உங்களுக்கே தெரியும். நான் டெமோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இந்த ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் நம்பர் மட்டும் கொடுங்க. நம்பர் மட்டும் கொடுத்து, அதாவது உங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டு என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பரை கொடுங்க. நம்பரை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணோடனே உங்களுக்கு உங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை யாரெல்லாம் விசிட் பண்ணியிருக்காங்க, அதை யாரெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் உங்களுக்கு காட்டிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோட எண்ட் செக்ஷன் வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டெக் சம்பந்தமான வீடியோ எதுவும் தேவைப்பட்டாலும் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிந்த அளவு உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணுறேன். எனக்கு தெரிந்த சில தகவல்களை உங்களுடன் ஷேர் செய்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இதுபோல் நீங்களும் உங்களுக்கு தெரிந்த தகவல்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கட்டுறது கையளவு கல்லாத கடல் அளவு. ஸோ தொடர்ந்து கற்போம், கற்றுக் கொடுப்போம்.